சில பொதுவான வகையான மோசடிகள் இங்கே. ஆன்லைன் மோசடிகள். 1. ஃபிஷிங் மோசடிகள். முக்கியமான தகவல்களை திருடுவதற்காக மோசடி செய்பவர்கள் போலி மின்னஞ்சல்கள் அல்லது செய்திகளை அனுப்புகிறார்கள். 2. அடையாள திருட்டு மோசடிகள். மோசடி செய்பவர்கள் மோசடி செய்ய தனிப்பட்ட தகவல்களை திருடுகிறார்கள். 3. ஆன்லைன் ஏல மோசடிகள். மோசடி செய்பவர்கள் ஆன்லைன் ஏல தளங்களில் விற்பனையாளர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். 4. காதல் மோசடிகள். மோசடி செய்பவர்கள் உறவுகளை உருவாக்கவும் பணத்தை திருடவும் போலி சுயவிவரங்களை உருவாக்குகிறார்கள். நிதி மோசடிகள். 1. போன்சி திட்டங்கள். மோசடி செய்பவர்கள் முதலீடுகளில் அதிக வருமானத்தை உறுதியளிக்கிறார்கள். புதிய முதலீட்டாளர்களின் பணத்தை முந்தைய முதலீட்டாளர்களுக்கு செலுத்துகிறார்கள். 2. பிரமிட் திட்டங்கள். மோசடி செய்பவர்கள் முதலீட்டாளர்களை அதிக வருமானம் தரும் வாக்குறுதிகளுடன் சேர்த்துக் கொள்கிறார்கள். பெரும்பாலான பணம் முந்தைய முதலீட்டாளர்களுக்கு செல்லும். 3. அந்நிய செலாவணி மோசடிகள். மோசடி செய்பவர்கள் வெளிநாட்டு நாணய முதலீடுகளில் அதிக வருமானத்தை உறுதியளிக்கிறார்கள். 4. முதலீட்டு மோசடிகள். மோசடி செய்பவர்கள் பங்குகள், ரியல் எஸ்டேட் அல்லது பிற சொத்துக்களில் முதலீடு செய்வதில் அதிக வருமானம் தருவதாக உறுதியளிக்கிறார்கள். தொலைபேசி மற்றும் உரை மோசடிகள். 1. ரோபோகால் மோசடிகள். முக்கியமான தகவல்களை திருட ஸ்கேமர்கள் தானியங்கி அழைப்புகளை பயன்படுத்துகின்றனர். 2. உரைச்செய்தி மோசடிகள். முக்கியமான தகவல்களை திருடுவதற்காக மோசடி செய்பவர்கள் போலியான உரைகளை அனுப்புகிறார்கள். 3. போன் ஃபிஷிங் மோசடிகள். மோசடி செய்பவர்கள் முக்கியமான தகவல்களை திருட ஒரு முறையான நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் எனக் கூறி பாதிக்கப்பட்டவர்களை அழைக்கின்றனர். தனிநபர் மோசடிகள். 1. வீட்டுக்கு வீடு மோசடி. முக்கியமான தகவல்களை திருடுவதற்காக மோசடி செய்பவர்கள் விற்பனையாளர்களாகவோ அல்லது பயன்பாட்டு தொழிலாளர்களாகவோ காட்டிக்கொள்கிறார்கள். 2. தெரு மோசடிகள். மோசடி செய்பவர்கள் மதிப்புமிக்க பொருட்களை திருட கவனச்சிதறல்களை பயன்படுத்துகின்றனர். 3. தொண்டு மோசடிகள். நன்கொடைகளை திருடுவதற்காக மோசடி செய்பவர்கள் தொண்டு நிறுவன பிரதிநிதிகளாக காட்டிக்கொள்கிறார்கள். மற்ற மோசடிகள். 1. லாட்டரி மோசடிகள். பாதிக்கப்பட்டவர்கள் லாட்டரி அல்லது பரிசு வென்றதாக மோசடி செய்பவர்கள் கூறுகின்றனர். 2. வேலை மோசடிகள். மோசடி செய்பவர்கள் வேலை அல்லது தொழில் வாய்ப்புகளை உறுதியளிக்கிறார்கள். 3. வாடகை மோசடிகள். மோசடி செய்பவர்கள் நில உரிமையாளர்களாக அல்லது சொத்து மேலாளர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். 4. பயண மோசடிகள். ஸ்கேமர்கள் தள்ளுபடி பயணப் பொதிகளை உறுதியளிக்கிறார்கள். யாரையும் நம்பக்கூடாது, எவனையும். அந்த யாரையும் உன்னை டாமினேட் பண்ண விடாத. அப்புறம் அதை யூஸ் பண்ணுவாங்க.